ஹே காய்ஸ், ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் நான் இந்த பைக்கோட செயின்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை லூப் பண்ண போகிறோம். லூபுக்கு முன்னாடி இந்த கவர் ஆக்சுவலாக நேற்று வந்து கழட்டி வச்சுருந்தேன். ஸோ ட்ரை பண்ணுறதுக்காக நான் போட்டு வச்சிட்டேன் திரும்ப. இப்போ இந்த லூப் கவரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் லூபிங், அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் லூபிங் சொல்லிட்டு பண்ண போகிறோம். செயின் பார்த்திங்களா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது, க்ளீனாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, அதாவது தொட்டால் திரும்ப வந்து அந்த இது எதுவும் அப்பக்கூடாது, அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பைக்கை கொஞ்சம் நேரம் இப்போது காலையில் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐடியலில் ஸ்டார்ட் பண்ணி பைக்கை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் லூப் பண்ணுறேன். யூஸ் பண்ணுற லூபுன்னு பார்த்தீங்கன்னா இது ரோபர்னு, இதை ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து 130 rupees. ஸோ நல்லா காட்டுறேன் இருங்க, 130 rupees. ஏன் மோட்டூல் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நான் மோட்டூல் யூஸ் பண்ணியாச்சு, ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்னொரு கம்பெனி யூஸ் பண்ணேன், அது பேர் தெரில எனக்கு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எதுலேயுமே எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் என்னென்ன லூப் நல்லா இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லூப் தான் நல்லா இருக்கும்னு யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. 500 கிலோமீட்டருக்கு ஒருக்க நான் சேஞ்ச் பண்ண தான் போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் லூப் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செயின் லூப், எனி லூப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து அந்த செயின் சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஸ்ப்ராக்கெட் நல்லா தாங்க இருக்குது. ஸ்ப்ராக்கெட் எப்படி பார்க்குறதுனா, அது அந்த மேலே இருக்க இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஒன்று கை வைக்கிறேன்ல, இந்த ஏரியா ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ராக்கெட் வந்து நல்ல ஹெல்த்தராக இருக்குன்னு அர்த்தம். இதே இந்த ரொம்ப ஷார்ப்பராக இருந்துச்சு, அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ராக்கெட் ஹெல்த் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது மேலே. ஸோ கம்பெனியில் வந்து அதே ஸ்டாக்கான ஸ்ப்ராக்கெட் தான். கிலோமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டைமில் 20,000 கிலோமீட்டர் வந்து பைக் ஓடி இருக்குது. ஆனால் 20,000 கிலோமீட்டர் ஓடியும் ஸ்ப்ராக்கெட் இன்னுமே நல்லா இருக்குது. லைக் நான் இன்னும் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணலை. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி எப்பயுமே வந்துட்டு லூப் பண்ணிகிட்ருப்பேன். 200-250 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர் கீர் ஆயிலாச்சும் அப்ளை பண்ணிடணும், கீர் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன், இல்லைனா லூப் பண்ணிவிடுவேன். 500 கிலோமீட்டர்ஸ் 600 கிலோமீட்டர்ஸ் வரும்போது என்னன்னா ஃபுல்லாக செயின் இந்த மாதிரி நீட்டாக தொடச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது பண்ணுறது. ப்ரோ இதுக்கெலாம் டைம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டைம் சத்தியமாக இருக்காது. இப்போ சண்டேவா, ஸோ அந்த மாதிரி எப்போயாவது காலையில் ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியான வேலை, வீடியோக்காக தான் லேட் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீங்களே உட்காந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்பவே கம்மியாக டைமில் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா பைக்கை வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது செயினை உங்களுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் இந்த ஒரே ஒரு மாதிரி டூல் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதா இருக்கும் இந்த இது. ஏன்னா இப்போ வரது ஆல்மோஸ்ட் இந்த சைஸில் தான் வருது நெட்டு. ஸோ இந்த நெட்டு வந்து இதில் வரக்கூடிய அதே சைஸ் தான் இந்த நெட்டுக்கு வரும். ஸோ வச்சு நான் அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி நான் லூப் பண்ணிப்பேன். இப்போது லூப் பண்ணலாம். லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா நல்லா ஷேக் பண்ணிக்கணும், லூப் பயங்கரமாக ஷேக் பண்ணிக்கணும். நான் பண்ணிட்டேன். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேங்கிறத நான் காட்டுறேன். ஸோ பைக் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்குல்ல, ஃபஸ்ட் கியர் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே உள்ளே வந்து கையை வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ சின்ன ஸ்ப்ராக்கெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன ஸ்ப்ராக்கெட்லேயே அப்ளை பண்ணணும். எப்படின்னா நான் வந்து இந்த சைடில் அப்ளை பண்ணுறேன், அந்த இடம் இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தா தெரியும், சென்டரில் ஓடிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம பின்னாடி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி போயிடலாம். ஸோ இந்த ஆங்கிள் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு செயின் ஓரளவுக்கு தெரியுதுல்ல. இப்போது இந்த 2 கார்னர்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம், இந்த 2 சைட்லேயும். தெரியுதா, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ சைடில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயினோட ஃபுல் ஏரியாலையுமே அப்ளை ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும். இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ செயின் எல்லாமே நல்லா அப்ளை ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஓரிங் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் தான் நீங்கள் வந்து லூப் பண்ண வேண்டியது கரெக்டாக இருக்குது. செயின்லேயுமே நல்லபடியாக இருக்குது. இதை வந்து என்னென்னா எடுத்தோடனே நீங்கள் பைக்கை வந்து ஓட்டக்கூடாது இந்த டைமில். இந்த நுரெல்லாம் ஒரு மாதிரி செட்டில்ட் ஆகும் உங்களுக்கு. லூபில் ஒரு என்னென்னா அது நுரை மாதிரி பயங்கரமாக தள்ளும். அந்த நுரையெல்லாம் ஒரு மாதிரி செட்டில்டு ஆனதுக்கப்புறம்
நீங்கள் அட்லீஸ்ட் இதை ட்ரை பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைக் எடுக்க மாட்டேன் ஃபுல்லாக, அதனால தான் இந்த ஒர்க் நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ பைக்கை எப்போ நீங்கள் எடுக்க மாட்டிங்களோ நாளைக்கு தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குது, இல்லை இன்றைக்கி ஈவினிங்காக எடுக்க போகிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 hours 6 hours வந்து செட்டில் ஆக நீங்கள் விடணும். அது செட்டில் ஆக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லூப் பண்ணியிருக்கிற இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி தெரிச்சு வெளியில் வராது, அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம லூப் பண்ணுற டெக்னிக்கு. ஸோ நம்ம பைக் CB200X. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம பைக்கை பற்றி. ஆக்சுவலாக நிறைய பேர் கால் பண்ணியே கேட்குறாங்க இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் நான் எடுக்கிறதா வேணாமா அப்படின்றதெல்லாம் எனக்கு பேசியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு என்ன பண்ணுது இந்த பைக், எப்படி இருக்குது, எப்படி மெயின்டெனன்ஸு, இது எல்லாத்தையுமே நான் இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நான் மைண்ட் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பைக்ஸோட வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.